ஸ்ரீ ராமானுஜா டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான முதல் ஆன்மீக யாத்திரையாக நம்ம செல்ல இருப்பது திருநாகூர் 11 திவ்ய தேச பெருமாள் கருட சேவை யாத்ரா. இந்த உற்சவம் வருஷந்தோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறும். இந்த ஆண்டு 29ஆம் தேதி ஜனவரி மாதம் தை அமாவாசை வரதை முன்னிட்டு கருட சேவை 30ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருக்குது. அதை ஒட்டி போன வருஷம் நம்ம சனி ஞாயிறு 2 நாள் ஆன்மீக யாத்திரையாக போயிருந்தோம். 30ஆம் தேதி வார நாட்களில் வர்றதுனால 30ஆம் தேதி காலை சென்னையிலேருந்து புறப்பட்டு தேவநாத பெருமாள், பாடலீஸ்வரர் கோவில், சீர்காழி சட்டநாதர், வைத்தீஸ்வரன் கோயில், பின்பு திருநாகூர் கருட சேவையை பார்த்துட்டு வெள்ளி அன்று காலை சென்னை திரும்பி வருகிறோம். காலை மதிய இரவு உணவு வழங்கப்படும். பெருமாளை கருட சேவை வாகனத்தில் காண்போருக்கு மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். நாகதோஷம், காலசர்ப்பதோஷம் இருந்தாலும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஒரு கருட சேவை பெருமாளை காண்பதே சிறப்பு என்றால் அதில் 11 திவ்யதேச பெருமாள்களை கருட சேவை காண்பது காண கண்டெண்டும் போதாது. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரும் பகல் 10 ரா 10 நிறைவடைந்த பின் தை மாதம் அமாவாசை அன்று திருநாகூரில் கோவில் கொண்டிருக்கும் 11 திவ்யதேச பெருமாள்களின் தமிழ் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்வதற்காக திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு வருகிறார். அப்பாசுரங்களை பெரும் ஆர்வத்தில் 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து ஆழ்வார்களிடம் பாடல்களை ஏற்று செல்கிறார்கள். இந்நிகழ்ச்சியை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டுவதுதான் திருநாகூர் 11 கருட சேவை. இது 3 நாட்கள் உற்சவமாக நடைபெறுகிறது. தை அமாவாசை அன்று திருமங்கை ஆழ்வாரின் திருமஞ்சனம், அதன் மறுநாள் 11 கருட சேவை, அதன் மறுநாள் பெருமாள்களும் ஆழ்வார்களும் தம் திருக்கோவில்களுக்கு திரும்புதல். தை அமாவாசைக்கு மறுநாள் திருமணிமாட கோவிலில் எழுந்தருளியிருக்கும் திருமங்கை ஆழ்வாரிடம் மங்களாசாசனம் பெற்றுக்கொள்வதற்காக வைகுந்தநாத பெருமாள், குடமாடும் கூத்தர், மாதவ பெருமாள், புருஷோத்தமர், செம்போன் அரங்கர், செங்கன்மால் பெருமாள், வரதராஜ பெருமாள், கோபாலகிருஷ்ணன், அண்ணன் பெருமாள், தாமரையால் கேளன் ஆகிய 10 திவ்யதேச பெருமாள் திருநாகூர் வந்தடைந்து திருநாகூர் மணிமாட கோவிலின் பெருமாளும் திருநாராயணனும் சேர்ந்து 11 திவ்யதேச பெருமாள் கருட சேவை நடைபெறுகிறது. பெருமாள் ஊர் திருவகந்திபுரம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடம் மூலவர் தேவநாதர், தாயார் செங்கமலம். பொதுவாக பெருமாள் கோயில்களில் லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் நரசிம்மர் லட்சுமியை இடது மடியில் வைத்து அருள்பாலிப்பார். ஆனால் இத்தலத்தில் வலது தொடையின் மீது வைத்து அருள்பாலிப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. 108 திவ்ய தேசங்களில் இது 42வது திவ்ய தேசம். ஈஸ்வரர் ஊர் திருப்பாதிலிப்புலியூர். தாயார் பெரியநாயகி. தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 18ஆம் தலம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 229வது தலம். சீர்காழி சட்டநாதர். தாயார் பெரியநாயகி. தேவாரம் பாடல் பெற்ற 224 சிவாலயங்களில் இது 14வது தலம். சோழர்களால் கட்டப்பட்டது. சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலில் திருஞான சம்பந்தருக்கு மட்டும் தனி சன்னதி உள்ளது. வைத்தீஸ்வரன் கோவில். மூலவர் வைத்தியநாதர், தாயார் தையல் நாயகி. தேவாரம் பாடல் பெற்ற 274ஆம் ஸ்தலத்தில் இது 16வது தேவாரம் பெற்ற ஸ்தலம். சுயம்பு மூர்த்தியாக சிவன் இங்கு காட்சி அளிக்கிறார். இங்குள்ள மரகதலிங்கம் மிகவும் புகழ்பெற்றது. பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை. மற்ற கோவில்களின் நவகிரக சன்னதி சிவனுக்கு முன்புறமாக அமைந்திருக்கும். இங்கு மட்டும் பின்புறமாக அமைந்திருக்கிறது. செவ்வாய் பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. எல்லா திருக்கோயில்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களாக இந்த தடவை நம்ம சூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இதில் திருமணி மாட கோயில் 32வது திவ்ய தேசம். 11 திவ்ய தேசங்க பெருமாள்களையும் காண்பதே சிறப்பு. இது கூட நம்ம தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவே 3 ஸ்தலம் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு திவ்ய தேசம் ஃபஸ்ட்டு தேவநாத பெருமாளையும் பார்த்துட்டு போகிறோம். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த யாத்திரை. எல்லாரும் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த யாத்திரைக்கு கட்டணமாக 1800 ரூபாய் வசூலிக்கிறோம். முன்பணமாக 800 செலுத்தணும். இந்த முன்பணம் செலுத்தும் போது தான் அவங்களுக்கு எந்த சீட்டுன்னு நம்ம பார்த்து புக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். மற்றும் 28ஆம் தேதி ஜனவரி அன்று மீதம் இருக்கிற தொகை 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். முன்பதிவு வரிசையில் தான் கண்டிப்பாக சீட்டு கொடுக்கப்படும். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முழு கட்டணம் வசூலிக்கப்படும். எக்காரணத்தை கொண்டும் முன்பணம் திருப்பி தரப்பட மாட்டாது.